வணக்கம். கலைனா என்ன? அது எப்படி உருவாகுதுன்னு நாம எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? வாங்க, படைப்பு இயக்கத்தோட அந்த தெய்வீக கலையோட ஆணிவேர தேடி ஒரு சின்ன பயணம் போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான கருத்துகள் எல்லாமே காஞ்சி மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல் என்ற ஞான பெட்டகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா பெரிய பெரிய கலைகளோட ரகசியமும் நாம தினமும் செய்யற ஒரு ரொம்ப சாதாரணமான செயல்ல தான் மறைஞ்சிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் வழிகாட்டப் போகுது. சரி, நம்ம தேடலோட படி படைப்பாற்றலோட மையத்தையே திறந்து காட்டப் போற அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறது தான். அது புரட்டல்ல ஒளிஞ்சிருக்கு. இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே இந்த ஒரு வார்த்தைதாங்க, புரட்டல். இந்த ஒரு வார்த்தையோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா கலையோட ஆணிவேரையே தொட்டல்லாம். தெய்வத்தின் குரல்ல இதை எவ்ளோ அழகா சொல்றார் பாருங்க. சும்மா ஏதோ ஒன்ன புரட்டி போடுறது கலை இல்ல. ஆனா அந்த புரட்டல்ல ஒரு முறை, ஒரு அழகு, ஒரு நோக்கம் வந்துருச்சுன்னா அது உடனே கலையா மாறிடுது. இப்போ இந்த புரட்டல் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த கருத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற 2 கலை வடிவங்கள்ல, அதாவது வார்த்தைகள்லயும் வண்ணங்கள்லயும் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். நம்மகிட்ட இருக்கிற அதே அகர வரிசை எழுத்துக்கள் தான். ஆனா அத ஒருத்தர் சும்மா கொட்டி வச்சா அது குப்பை. இன்னொருத்தர், ஒரு கவிஞர், அதையே எடுத்து அழகா புரட்டி அடுக்கும்போது அது மனச தொடுற கவிதையா மாறிடுது. இதுதான் அந்த ஏற்பாட்டோட சக்தி. எழுத்துக்களை மாதிரியே தான் வண்ணங்களும். சிவப்பு, நீலம், மஞ்சள்னு அதே அடிப்படை வண்ணங்களை வச்சு ஒருத்தர் கிறுக்கிறார். ஆனா இன்னொருத்தர் ஒரு உன்னதமான ஓவியத்தை உருவாக்குறார். வித்தியாசம் அந்த வண்ணங்கள்ல இல்ல, அது அந்த ஓவியர் புரட்டி வைக்கிற விதத்துல, அந்த தெய்வீக கலையில தான் இருக்கு. சரி, வார்த்தைகளையும் வண்ணங்களையும் தாண்டி இப்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள நுழைவோம். ஒலி, அதாவது இசை, அது எப்படி காத்தி புரட்டுற ஒரு கலையா இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல யோசிச்சு பாருங்க. தவில் வாசிக்கிறதுங்கிறது தோலை புரட்டி அடிக்கிறது. வீணை வாசிக்கிறது தந்திகளை புரட்டி மீட்டுறது. புல்லாங்குழல் ஊதுறது காத்த புரட்டி வெளிய அனுப்புறது. பாத்தீங்களா, அடிப்படை ஒண்ணுதான், ஆனா வெளிப்பாடு எவ்ளோ அற்புதமான இசையா மாறுது. இங்கே மகா பெரியவா ரொம்பவே நுணுக்கமான அழகான ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாரு. அதுதான் அனுரணனம். நீங்களே யோசிச்சு பாருங்க. வீணையில ஒரு கம்பிய மீட்னா அந்த சத்தம் டக்குன்னு நின்னுடுமா? இல்லையே, அது மெதுவா கரைஞ்சு அடுத்த ஸ்வரத்தோட கலந்து ஒரு தெய்வீகமான தொடர்ச்சிய, ஒரு இனிமைய உருவாக்குது இல்லையா? அதுவும் அந்த இசை புரட்டலோட ஒரு அற்புதம்தான். சரி, ஒலியோட புரட்டலை பார்த்தோம். இப்ப அந்த ஒலிக்கு நம்ம உடம்பையே ஒரு கருவியாக்கி நாம செய்யற ஏற்பாடுகளின் உச்சம், அதாவது நடனத்தை பத்தி பார்ப்போம். நடனத்துல கூட 2 விதமான புரட்டல்களை பார்க்கலாம். ஒன்னு நிறுத்தம். இதுல கதலாம் எதுவும் கிடையாது, வெறும் தாளமோ அங்க அசைவுகளோட கொண்டாட்டமும் தான். இன்னொன்னு அபிநயம். இங்கதான் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு கண் பார்வையும் ஒரு கதைய, ஒரு ஆழமான உணர்ச்சியை நமக்கு கடத்தும். ரெண்டுமே நம்ம உடம்பு வச்சு செய்யற அற்புதமான ஏற்பாடுகள் தான். இப்போ நாம இந்த பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் தனித்தனியா பார்த்த இந்த எல்லா கலைகளையும் ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு தெய்வீக பெயர் என்னன்னு பார்க்கலாமா? இலக்கியம், ஓவியம், இசை, நடனம், இது எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு பேர் இருக்கு. அதுதான் காந்தர்வ வேதம். இது மனிதனோட படைப்பாற்றல ஒரு தெய்வீக தத்துவத்தோட இணைக்குது. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா உதாரணங்களையும் இது ஒன்னு சேர்க்குது. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். இலக்கியம், ஓவியம், இசை, நடனம், இதெல்லாம் வேற வேற கலைகள் கிடையாது. இது எல்லாமே புரட்டல் அப்படிங்கிற ஒரே ஒரு தெய்வீக இயக்கத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள். இந்த ஒரு கருத்து நம்ம பார்வைய மாத்திர சக்தி கொண்டது. இந்த விஷயத்த நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. சமையல்ல, தோட்டம் போடுறதுல, ஏன் உங்க அறைய நீங்க ஒழுங்குபடுத்துறதுல கூட இந்த புரட்டல்ங்கிற கலைய கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கைய இன்னும் அழகாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்கே நாங்க ஆன்மீக ஞானத்தை ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலி மொழிகள்ல பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகள்லயும் சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அடியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களுடைய நோக்கம்.
இங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், ஆதிசங்கரரின் தெய்வீக அவதார கதைன்னு பல தலைப்புகள்ல தினசரி வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்குது. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா தெரிஞ்சா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி கொண்டு போய் சேருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மம்ங்கிற இந்த விளக்க பிரகாசமா எரிய வைப்போம்.